உலகத்தில் மிகப்பெரிய அளவில் மூட நம்பிக்கைகளை விதைக்கின்ற ஒரு இடம் மதங்களாக இருக்கின்றன. அது இந்த மதம் என்று சொல்வதற்கில்லை. எல்லா மதங்களும் மூட பழக்க வழக்கங்களை விதைக்கும் விளைநிலங்களாக இருக்கின்றன. இவற்றை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் எல்லா மதங்களும் மூட நம்பிக்கைகளை மிக அதிகமாக விளைவிக்கின்றன. அதே போல மரணங்களை விளைவிக்கின்ற இடங்களும் மதங்கள் வழியாகத்தான் உலகமெங்கும் மிகப்பெரிய அளவில் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை வரலாற்று நிகழ்வுகள் வழியாக நாம் அறிய முடியும். இன்று நம்முடைய நாட்டில் மிக வெளிப்படையாக நாம் பார்த்தால் மதத்தின் பெயரை சொல்லி மரணங்களை விளைவிக்கின்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. கழகத்தின் வணக்கங்கள். 500 வருட இந்திய மக்களின் கனவு 22ஆம் தேதி நிறைவேற்றிருக்கின்றது. எனக்கு எல்லாமே பூர்த்தியடைந்து விட்டது என்று அறிக்கை விடுகின்ற அறிவாளிகள் இருக்கின்றார்கள், திரை நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள், பெரும் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள். இதையே இந்திய வரலாறு என்று சொல்லிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே இது 500 வருட இந்திய மக்களின் கனவா அல்லது இந்துக்களின் கனவா என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் இல்லை. இது இவர்கள் பொய்யாக புனைகின்ற ஒரு செய்தி. எப்போதுமே அந்த இடத்தில் ராமர் கோவிலுக்காக எந்த இந்துக்களோ இந்தியர்களோ போராடியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அவங்க எழுப்பியதே இல்லை. அவரவர் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த பிரச்சனை 1553ஆம் ஆண்டு அதாவது பாபரின் ஆட்சி காலத்தில்தான், அவர் படையெடுப்பின் அந்த காலத்தில்தான் இந்த இந்து கோயில்கள் இந்தியாவில் இடிக்கப்பட்டன, இஸ்லாமிய கோயில்கள் அங்கு எழுப்பப்பட்டன என்றெல்லாம் நாம் கதை சொல்கின்றார்கள். அதில் இந்த அயோத்தி ராமர் கோவில் இடிக்கப்பட்டது என்றும் இவர்கள் சொல்லி, இது 500 வருட இந்திய மக்களின் கனவு, அவர்களுடைய இந்துக்களின் கனவு என்றெல்லாம் சொல்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த இடத்தில் இந்து கோயில் ராமர் கோயில் இருந்ததா என்பதற்கு நம்முடைய நீதிமன்றம் வாயிலாக தேடப்பட்ட விடையானது, அகழ்வாராய்ச்சி செய்கின்றவர்களால் தேடப்பட்டு கிடைத்த விடை, வரலாற்று வல்லுநர்களால் தேடப்பட்டு கிடைத்த விடை என்பது, அந்த இடத்தில் எந்தவித ஒரு கோவில் இடித்ததற்கான எந்த அடையாளங்களும் அங்கு இல்லை. இப்போது ஒரு மசூதி அங்கு இருப்பது, பாபர் மசூதி இருந்ததற்கான அடையாளங்கள் மட்டும்தான் அங்கு இருக்கின்றன. அங்கு கோயில் இடித்ததற்கான எந்த அடையாளங்களும் அங்கு இல்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் பெரும்பான்மை மக்களின் வேண்டுகோள், அதாவது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அடிப்படையில் இந்த தீர்ப்பை நாங்கள் வழங்குகின்றோம் என்றுதான் சொல்லி அவர்கள் தீர்ப்பை வழங்கினார்கள். இன்று இவர்கள் பேசும்போது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் வழியாக அந்த இடத்தில் எங்களுக்கு கோவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள், அதாவது பாபர் காலத்தில் இருந்தவர்கள், பாபரால் அங்கிருந்த இந்து கோயில் ராமர் கோயில் இடிக்கப்பட்டது, அதற்கு பிறகு அங்கு பாபர் மசூதி எழுப்பப்பட்டது என்றெல்லாம் பொய் கதைகளை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் அதற்கு எந்த விதமான விடயங்களும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்லி தீர்ப்பை அளித்தது. இது ஒரு தீர்ப்பு என்று சொல்ல முடியாது, ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று சொல்ல முடியாது, ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை அவர்கள் முடித்து வைத்திருக்கின்றார்கள், அவ்வளவுதான். மரணங்கள், மதங்கள் மரணங்களை விளைவிக்கின்ற இடங்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த 300 அதாவது 500லிருந்து 800 வரை இந்த கோவிலை பற்றியோ பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பற்றியோ எவரும் பேசவும் இல்லை. பாபர் மசூதியானது கோவில் இடித்து அங்கு கட்டப்பட்டது என்பதை பற்றி 1553 1855 வரை யாருமே பேசியதில்லை. அதாவது 300 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை அங்கு எழுப்பப்படவில்லை.
இந்தியர்களோ இந்துக்களோ இந்த பிரச்சனையை பற்றி கண்டு கொண்டதே இல்லை. 1853 முதல்முறையாக இந்த பிரச்சனை எழுப்பப்படுவது ஒரு இந்து கோயில் இடித்து இஸ்லாமியர்கள் கோயில் கட்டியது என்பதற்காக அல்ல, மாறாக ஒரு இஸ்லாமிய கோயில் இடிக்கப்பட்டு அங்கு ஒரு இந்து கோயில் எழுப்பப்பட்டு ஹனுமான்கட் என்ற ஒரு கோயில் எழுப்பப்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டானது எழுப்பப்பட்டது. அன்று பிரிட்டிஷார், அதாவது ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு தீர்ப்பளித்தார்கள். ஒரு இஸ்லாமியர் போட்ட ஒரு வழக்கு, இங்கு மசூதி இடிக்கப்பட்டு ஹனுமான்கட்டு துவங்கப்பட்டது என்றெல்லாம் ஒரு வழக்கு போடப்பட்டு அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் மத நம்பிக்கைகளின் மீது இருப்பது அப்படியே இருக்கட்டும் என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. உண்மையிலே அதுதான் தீர்ப்பு என்று சொல்ல வேண்டும். பிறகு எப்போது இந்த பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது என்றால், உண்மையிலேயே பிரச்சனைகள் பெரிய அளவில் எழுப்பப்பட்டது RSS, பாஜக, இந்து அமைப்புகள், அதாவது இந்த பிராமண ஆதிக்கம் அவர்கள் துவங்கிய ஒரு பிரச்சனை தான் இந்த அயோத்தி ராமர் கோயில். அவர்களுக்கென்ற ஒரு அரசியலை மேல்நோக்கி கொண்டு வருவதற்காக இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மதச்சார்பின்மையை உடைத்து ஒரு கிராம தேசமாக, அல்லது அவர்களுடைய கனவு, RSSின் பல 100 வருடங்களாக இருந்த அந்த கனவு தான் இன்று இந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு வழித்தடமாக அமைந்ததே தவிர இது இந்திய மக்களின் கோரிக்கையோ அல்லது இந்துக்களின் கோரிக்கையோ அல்ல. இதற்காக மக்கள் எப்போதுமே முன்னின்று எந்த போராட்டங்களையும் நடத்தியதில்லை. இந்த அமைப்புகள் தான் போராட்டங்களை தூண்டிவிட்டு மக்களை பிரச்சனைகளுக்கு கொண்டு வந்து பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தது இந்த கோவிலுக்காக. பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலிகொண்ட இடத்தில்தான் இன்று அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு கூட்டம் மக்களின் மத நம்பிக்கைகளை உடைத்து இடித்து தரைமட்டமாக்கி இன்று அங்கு ராமர் கோயில் எழுப்பப்பட்டது. எப்போதுமே அது ஒரு பக்தியின் அடையாளமாக இருக்காது. இந்துக்கள் ஒரு பக்தியோடு சென்று தொடரக்கூடிய ஒரு இடமாக அது உண்மையிலேயே இருக்காது. எந்த உண்மையான ஒரு இந்து நிச்சயமாக அந்த இடத்தை ஒரு பக்தியின் இடமாக கண்டுகொள்ள மாட்டான். காரணம், அது RSS, இந்து அமைப்புகள், பாஜக போன்ற அமைப்புகளின், பாஜக கட்சியின் ஒரு அரசியல் ஆயுதமாக ராமன் உண்மையிலேயே விற்கப்பட்டிருக்கின்றான், இன்று விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. இந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு மத பிரச்சனையானாலும் சரி, மதத்தை பற்றிய பேச்சுக்களானாலும் சரி, அதை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் பேசாமல் இருந்து பார்க்கட்டும். மக்கள் தானாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் என்று வருகிறார்களா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வரமாட்டார்கள். மக்களுக்கு மதங்களுக்கு பின்னால் சென்று அதற்காக போராடி கடவுளை காப்பாற்றும் எண்ணம் மக்களுக்கு இல்லை. காரணம், கடவுள்தான் அகிலமெல்லாம் இருக்கின்ற அந்த சராசரங்களை பாதுகாக்கிறார் என்றுதான் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கடவுளை காப்பாற்றுவதற்காக பல ஆயிரம் உயிர்களை கொடுக்க இன்று இவர்கள் நாங்கள் தான் கடவுளை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எவர் வந்தாலும் அது ஒரு அரசியலே தவிர மக்களுக்கானதல்ல, பக்தர்களுக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட்ட அன்று மத்திய பிரதேச மாநிலம், இன்னும் பல மாநிலங்களில் சர்ச்சுகள் மீதான தாக்குதல்களை நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். சர்ச்சுகள் மேலே ஏறி சென்று அவர்களுடைய குரிசின் மேல் காவிக்கொடி கட்டியது, இப்படி பல நிகழ்வுகளை பார்த்துருக்கீங்க. இதுதான் அரசியல். இப்படி ஒரு கூட்டம் மக்கள், ஆனால் அங்கு செல்வது எல்லாம் பிராமணர்களாக இருக்க மாட்டார்கள். சாதாரண மக்கள், தலித் மக்கள் அல்லது பின்தங்கிய மக்கள், வாழ வழியேற்றிருக்கின்ற இளைஞர்களை தூண்டிவிட்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த மதத்தை பற்றி பேசுகின்ற எந்த தலைவனின் மகனும் அந்த கூட்டங்களில் இருக்க மாட்டான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
அது ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தாலும் சரி, பாஜகவை சார்ந்தாலும் சரி, இந்து அமைப்புகளை சார்ந்தாலும் சரி, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த தலைவர்களின் மகனோ உறவினர்களோ அந்த கூட்டங்களில் இருக்க மாட்டார்கள். இன்று பேசிக்கொண்டிருக்கின்றவர்களின் மகனோ பேரனோ நீங்கள் தேடி பாருங்கள். இந்துக்கள் அவர்கள் எங்கிருப்பார்கள் என்று தேடி பாருங்கள். அவர்கள் இருக்கின்ற இடம் இந்தியாவின் உயர்ந்த அதிகார வலிமை மிக்க பதவிகளை அவர்கள் அலங்கரித்து கொண்டிருப்பார்கள், அல்லது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, யூரோப்பிய நாடுகள், இப்படி நாடுகளில் அவர்கள் சென்று அங்கு அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள். அங்கிருந்து அனுப்பப்படுகின்ற பல கோடி பணத்தை வைத்து கொண்டுதான் இவர்கள் இன்று இங்கு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மதத்தை வைத்தோ அல்லது ஒரு சாதியை வைத்தோ போராடிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய கூட்டம் இந்தியாவில் இல்லை, இந்துக்களிடமும் இல்லை. காரணம், 50% மேல் வாழ்கின்ற மக்கள் அன்றாடம் தங்களுடைய வேலையை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு இதற்கு ஆன நேரங்கள் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சில பகுதி கூட்டம் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். மதத்தின் பெயரால் பல பிரச்சனைகளை உருவாக்கி அதன் விளைநிலங்களை, அதன் விளைச்சலை எடுப்பது அரசியல். பாஜக என்னும் அரசியல் கட்சி என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மதம் என்ற ஒற்றை கூற்றுக்கு பின்னால் இவர்கள் ஒன்றிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக இன்று போராட்டம் நடத்துகின்ற இந்த இளைஞர்கள் அல்லது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி மக்களை துன்புறுத்துகின்ற, பிற மதங்கள் சார்ந்த மக்கள் துன்புறுத்துகின்ற இந்த இளைஞர்கள், இவர்களுக்கு ₹1 எந்த விதமான பயனும் இல்லை. இதனால் வளர்வது இந்து அமைப்புகள், பாஜக என்ற அரசியல் கட்சி. அவர்கள் தங்களுடைய அரசியலை நிலைநிறுத்த இன்னும் இப்படி பிரச்சனைகளை, ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள், இந்த பிரச்சனை அங்கு ஓய்ந்தது. ஒரு விதத்தில் அதை நாம் பாராட்ட வேண்டும். ராமர் கோயில் கட்டியிருக்கிறார்கள், அந்த பிரச்சனை அங்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் இந்த பிரச்சனை இங்கு முற்றுப்புள்ளி ஆகிவிடுமா என்றால் இல்லை. இதே பெயரை வைத்து, இதே ராமரின் பெயரை வைத்து இன்னும் பல பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். துவங்கி இருக்கின்றார்கள். எங்களுக்கு முடியவில்லை, இது துவக்கம்தான். இன்னும் கிருஷ்ணர் கோயில், விஷ்ணு கோயில், அப்படி இப்படி என்றெல்லாம் பல கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய இந்திய நீதித்துறை, கேவலமான ஊடகங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற கேவலமான ஊடகங்கள், நீதித்துறை, பெரிய பெரிய பிரபலங்கள் என்று சொல்லிக்கொண்டு வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள், அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், இவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக இப்படிப்பட்ட செயல்களை ஆதரிக்கிறார்கள் என்றால் அது இந்த நாட்டின் சாபக்கேடு என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் இன்னும் அதை செய்து கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்களுக்கு கிடைக்கும் தனிப்பட்ட லாபங்கள் அது வேறு. நிச்சயமாக அது அவர்களுக்கு தெரியும் என்ன லாபங்கள் அவர்களுக்கு கிடைத்தன என்பதையெல்லாம் நாம் பார்க்காமல் இல்லை, பார்த்து கொண்டு தானே இருக்கின்றோம். இங்கு என்ன சொல்கின்ற மரணங்கள் தான், மதங்கள் நமக்கு மரணங்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்றன, மூட நம்பிக்கைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. இவற்றிலிருந்து என்று நாம் திசை மாறி நிற்கிறோமோ அப்போதுதான் இவர்களுக்கு புரியும், இதை வைத்து நாம் பிழைப்பை நடத்த முடியாது என்று. உலகத்திலேயே மகிழ்ச்சியான மக்கள் வாழ்கின்ற நாட்டில் முதல் 10 இடங்களில் இருப்பவர்கள் கடவுள் நம்பிக்கையற்ற மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் இருப்பவர்கள்தான். நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி நீங்கள் படித்து வாருங்கள். அந்த இடத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற நாட்டில் முதல் 10 இடங்களில் இருப்பவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்ற நாட்டை சார்ந்த மக்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மதங்கள் இல்லை, கடவுள்கள் இல்லை. ஆனால் மக்களுக்கு தேவையற்ற எந்த விதமான ஆடம்பரங்களோ எதுவுமே இல்லை. அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையை மிக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தை பார்க்கும்போது நாம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். ஒரு காலத்தில் இந்தியா என்பது தன்னலமற்ற
மனிதர்கள், அதாவது பிறருக்காக உழைக்கும் மனிதர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். ஆனால் இப்போது சுய நலத்தோடு வாழ்கின்ற மனிதர்கள் மிக அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கின்றார்கள். வன்மங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், கொள்ளைகள் நாட்டில் தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அறிவார்ந்த மக்கள் வாழ்கின்ற எல்லா பகுதிகளிலும், அதே போன்று அறிவற்ற மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எப்படி பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றனவோ, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இருக்கின்ற அறிவார்ந்த சமூகத்திலும் அவை இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பது உண்மை. படு பயங்கரமான நிகழ்வுகளை மிக சாதாரணமாக நிகழ்த்தி கொள்ளும் மனிதர்கள் இன்று பெருகிக் கொண்டே வருகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம்மிடம் சரியான சிந்தனை இல்லை. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சரியான எண்ணங்கள் இல்லை. மதத்தின் பெயரால், ஏழ்மையின் பெயரால், இப்படி நாளுக்கு நாள் சாதிகளின் பெயரால் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை உருவாக்கி ஒரு கூட்டத்தை ஏழ்மையாக வைத்து அவர்களை தவறான வழிகளை நோக்கி வழிநடத்துகின்ற ஒரு செயல் நமது நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மக்கள் மாற வேண்டுமென்றால் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று கல்வி. அந்த கல்வி கிடைக்கும்போது நிச்சயமாக ராமர் கோவில் திறப்பு விழா என்று ஒரு 13 வயது சிறுவன் பேசிய அந்த பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த கோவில்கள் நமக்கு எதையுமே கொடுக்கப் போவதில்லை. நாம் பெற்ற கல்வி அதுதான் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கின்றது, ஒரு வாழ்க்கை வழியை முறையை காட்டுகின்றது என்றெல்லாம் அந்த இளைஞன் சொல்கின்றான், சிறுவன் சொல்கின்றான். எவ்வளவு அதிகமாக நான் கற்கின்றேனோ அதற்கான ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அவன் சொல்கின்றான். இந்த மதங்கள் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டிகளாக அமையாது என்பதுதான் உண்மை. இன்று எல்லா மதங்களும், அது கிறிஸ்தவம், இந்து, இஸ்லாம், எல்லா மதங்களும் வியாபார நோக்கில் செயல்படுகின்ற மதங்களாகத்தான் இருக்கின்றன. சமீபத்தில் நாம் பார்த்தோம், நமது அண்டை திங்கட்சந்தை அருகில் ஒரு ஆலயத்தில் கணக்கு கேட்டதற்காக ஒருவர் ஆலயத்தில் பங்குத்தந்தையின் வசித்து கொண்டிருக்கின்ற அந்த வசிப்பிடத்திற்குள்ளாலே அடித்து கொலை செய்யப்பட்டார். சேவியர் ராஜ் என்ற பெயர் என்று நினைக்கின்றேன். பத்திரிகைகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாதிரியார் மறைவில் இருக்கின்றார். இப்படி எல்லா இடங்களிலும், அதாவது மசூதி, கோவில்கள், ஆலயங்கள், எல்லா இடங்களிலும் இதுதான் பணம் புரண்டு கொண்டிருக்கின்றது. வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மக்களை பயப்படுத்தி, விசுவாசத்தின் பெயரில் மக்களை பயப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு அது நடந்துவிடும், இது நடந்துவிடும், நீங்கள் அதாவது இந்த இடத்தில் அந்த ஒரு ஆராதனை அதில் இருக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் மீது தள்ளி விடுவதுதான் மதங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஆலயங்களானாலும் சரி, கோவில்களானாலும் சரி, மசூதிகளானாலும் சரி. இவர்கள் பேசாமல் இருந்தால் நாட்டில் அமைதி நிச்சயமாக இருக்கும். இவர்கள் பேசுவது மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் அவர்கள் தூண்டி விடுகின்றார்கள். மத பேச்சுக்கள் என்று இந்து ஆலயங்கள் நீங்கள் பேசப்படுகின்ற பேச்சை ஒரு முறை நின்று கேட்டு செல்லுங்கள். எதை அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள்? இஸ்லாமியர்கள் வந்தார்கள், கோவில் இடித்தார்கள், மசூதிகளை இதைத்தான் அவர்கள் சமய பேச்சாக பேசிக்கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வெறுப்பை விளைவிக்கும் இடங்களாக மதங்களும் சாதிகளும் ஏழ்மையும் இன்று மக்களை வெறுப்பை நோக்கி, மக்களை அமைதியான வாழ்க்கையிலிருந்து மாற்றி நிறுத்துகின்ற இடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் அன்றாடம் நம்முடைய வேலைகள், நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதோடு எஞ்சி இருக்கின்ற அந்த உங்களிடம் இருக்கின்ற அந்த காசை அல்லது உங்களிடம் இருக்கின்ற அந்த நன்மை பணத்தை பக்கத்தில் இருக்கின்ற வாழ முடியாமல் இருக்கின்ற ஒருவருக்கு நீங்கள் உதவத் துவங்கினால் இந்த நாடு உண்மையிலேயே ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு நாடாக மாறும். எல்லோருடைய துன்பங்களும் நம்முடைய துன்பங்கள் என்று எல்லோரும் உணர்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அங்கு மதங்கள் இருக்காது, சாதிகள் இருக்காது, ஏழ்மையும் மாற்றப்படும் என்பதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்வோம். மதங்கள் ஒருபோதும் நம்மை அமைதியான வாழ்க்கை நடைமுறைக்கு அழைத்து செல்லாது என்பதுதான் உண்மை. மரணங்களை விளைவிக்கின்ற இடம் மதங்கள், மூட நம்பிக்கைகளை விளைவிக்கின்ற இடங்கள் மதங்கள். இதை புரிந்து கொள்வோம். உங்களை பக்தி என்ற பெயரில் பயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பயப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள்.
இதிலிருந்து வெளியே வருவோம். நீங்கள் நல்ல மனிதர்களாக, உண்மையான மனிதர்களாக, பிறரை நேசிக்கக்கூட மனிதர்களாக, உதவி செய்கின்ற மனிதர்களாக இருந்து பாருங்கள். எந்த கடவுளுக்கு பின்னாலும் செல்ல வேண்டிய தேவையில்லை. கடவுள் உங்களை தேடி வருவார் நிச்சயமாக. இதுதான் உண்மை, இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நமது அருகில் இருக்கின்ற அந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த மகிழ்ச்சி, நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி அவர்களுக்கும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு மனநிலை என்று நம்மிடம் வருகின்றதோ அன்றுதான் நாம் அமைதியான மகிழ்ச்சியான மனிதர்களாக வாழ முடியும். இதுதான் உண்மை. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த மதங்களும் எந்த அரசியல் கட்சிகளும் சரி உங்களை அமைதியாக ஒரு காலத்திலும் வாழ விடாது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மாறுவோம், மாற்றுவோம். மாற்றும் ஒன்றே மாறாதது.